கீதாஞ்சலிக்கு கௌரவின் வீட்டிற்கு செல்லவே தயக்கமாக இருந்தது. ஏற்கனவே இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறேன் என்று கூசாமல் குற்றம் சாட்டினான் ஆதித்யா. அன்று அப்படி படபடவென்று கைபேசியில் பொரிந்துவிட்டு இப்பொழுது நேரில் அவன் முன் போய் நிற்கவே பிடிக்கவில்லை. கௌரவ் என்றுமில்லாத உற்சாகத்துடன் அவன் வீட்டுக்கு அழைப்பு விடுத்த போதே வரவில்லை என முதலில் மறுத்தாள். மற்றவர்களின் வற்புறுத்தலாலும் கௌரவின் மகிழ்ச்சிக்காகவும் ஒத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது அவளுக்கு. கௌரவ் சொன்ன விலாசத்துக்கு கீதாஞ்சலி வந்தடைந்த போது அவன் வீட்டை பார்த்து மலைத்து போனாள். சினிமாக்களில் கதைகளில் இது போன்ற வீட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். இந்த கௌரவுடன் எல்லாம் பழகாமல் தள்ளி நின்றிருக்க வேண்டும். இது போன்ற இடங்களில் எல்லாம் அவள் குணத்திற்கும் சற்றும் பொருந்தாதவை. ஆனால் இனி அதை எண்ணி பிரயோஜனமும் இல்லை. கீது, உன் வாய சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணு என பெருமூச்சு ஒன்றை வெளியில் விட்டவாறே வெளிவாயிலேயே ஸ்கூட்டியை அணைத்தாள். காரணம், நாய்கள் ஜாக்கிரதை என்ற எச்சரிக்கை பலகை. தேவையில்லாமல் அவைகளின் கோபத்தை கிளறிவிடக்கூடாது. காவலாளி வெளியே கேட்டை திறந்துவிட, அண்ணா, நாயை கட்டி வச்சிருக்கீங்களா என கேட்டாள். அவனை அண்ணா என அழைத்தவுடனே அவனுக்கு கீதாஞ்சலியை பிடித்து போனது. கட்டி இருக்கமா, பயப்படாம போ, வண்டியை உள்ளே நிறுத்திக்கோமா என அவன் சொல்ல தன் வாகனத்தை உருட்டியவாறே உள்ளே சென்றாள் கீதாஞ்சலி. அவள் வந்ததை கைபேசியில் பேசியவாறே ஆதித்யா அவன் அறையில் சாரளத்தில் வழியை பார்த்து கொண்டே இருந்தான். மறைந்ததெல்லாம் பார்க்கவில்லை. நேரடியாக இது என் வீடு, அப்படித்தான் பார்ப்பேன் என்ற தெனாவெட்டில் அவளை பார்த்தான். வண்டியை நிறுத்திவிட்டு சுற்றும் முற்றும் பார்க்க 2 ராஜபாளைய நாய்கள் காதுகள் விடைக்க பற்கள் ஈ என்று தெரிய இர்ரு என குறைக்காமல் சத்தமிட்டவாறே அலாட் ஆறுமுகங்களா அவளை பார்த்தவாறே நின்று இருந்தன. சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் செய்கிறானே என கௌரவை திட்டிக்கொண்டே அந்த நாய்களை பார்த்து ஈ என்று இழித்து வைத்தாள். எதற்கும் பயப்படாத என்ன இந்த நாய்களுக்கு பயப்பட வச்சிட்டியே, வாட் இஸ் திஸ் கடவுளே என முணுமுணுத்து கொண்டே மெல்ல அடி எடுத்து வைத்து பூனை நடை நடந்து குடுகுடுவென்று வீட்டு வாசலுக்கு சென்றாள். இனி நாய்கள் ஓடி வந்தாலும் அவளை அண்ட முடியாது என உறுதிப்படுத்தி கொண்டு அந்த நாய்களை திரும்பி பார்த்து, என்ன சைட் அடிச்சிங்க, பிச்சு போடுவேன் பிச்சு, போங்க போய் உங்க வேலையை பாருங்க என ஒற்றை விரலால் உயர்த்தி மிரட்டியவள் தலை உயர்த்தி வீட்டை பார்த்தாள் கீதாஞ்சலி. இவனும் வீட்டில் இருக்கிறானா? கீது சாப்பிட்றதுக்கு அங்கே ஆதித்யாவின் முகத்தை பார்த்தவள் கூட வாயை திறக்காத என உடனே பார்வையை விலக்கி கொண்டாள். அவள் பேசியது எதுவும் கேட்கவில்லை என்றாலும் அவளது செய்கையில் புன்னகை ஒன்று ஆதித்யாவின் இதழ்களில் கோட்டை தொட்டுவிட முயன்றன. ஆனால் அண்ணாந்து பார்த்தவள் அவனை பார்த்தும் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொள்ளவும் அப்புன்னகை வெளிவராமலேயே புதைந்து கொண்டது. அவளுமே வரவேற்பு புன்னகை ஒன்றை அவனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் வாடி வா என்ற தோரணையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் உடல் மொழி அதை அவளுக்கு காட்டி கொடுத்தது. அவன் சிரித்திருந்தால் நடந்ததையெல்லாம் மறந்து அவளும் சிரித்திருப்பாள். ஆனால் இவளாக முதலில் அதை செய்து வைத்தால் அதற்கு ஏதாவது சொல்வான் என முகத்தை திருப்பிக் கொண்டாள் கீதாஞ்சலி. கீது, யாருக்கும் பயப்படாத நீ இவனுக்கு ஏண்டி பயப்படுற என்ற மனசாட்சிக்கு துஷ்டனை கண்டால் தூர விலகணும் என பதிலளித்துவிட்டு கௌரவ் என வீட்டின் கதவருகில் நின்று அழைத்தாள். அவளது மற்ற நண்பர்கள் யாரும் வந்திருக்கவில்லை. வந்திருந்தால் இப்படி அமைதியாக இருக்காதே. அதோடு கீதாஞ்சலிக்கு நேரம் தவறாமை மிக முக்கியம். அதனால் எங்கேயும் அவள் தான் முதல் ஆளாக போய் நிற்பாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த கௌரவ் அவளை கண்டதும், ஹே கீது, வா வா வா, வண்டி சத்தம் கேட்கவே இல்லையே என்றவாறே துள்ளி எழுந்தான். உள்ளே உருட்டிட்டு வந்தேன் என பதில் சொல்லியவாறே வீட்டினுள் நுழைந்தாள். அதே சமயத்தில் ஆதித்யா மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்ததும் என்றுமில்லாமல் கீதாஞ்சலியின் நெஞ்சம் படபடத்தது. அவன் புறமிருந்து உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் கௌரவ் சும்மா இருக்காமல், அண்ணா, கீத்துவ உங்களுக்கு என அவன் மேற்கொண்டு பேசும் முன்னால், தெரியுமே
எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தின ஜான்சி ராணி ஆச்சே என்றான். அண்ணா என கௌரவ் சங்கடமாய் பார்க்க, இன்னும் அப்படியே தான் இருக்கா உன் கொள்கைகள் எல்லாம் என ஆதித்யா கீதாஞ்சலியிடம் கேட்டான். மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு அது மாறாது என வாயை விட்டு வார்த்தைகளை வெளிவந்ததன் பின்னரே அவள் எடுத்த முடிவு ஞாபகத்துக்கு வந்து தொலைத்தது. கீத்து, நின்னுக்கிட்டே இருக்க, வா உட்காரு என கௌரவை பேச்சை மாற்ற முயல, வீட்டில் இருந்து வண்டியை உருட்டிட்டு வந்தா கால் வலிக்கிறதுக்கு என்றான் கிண்டலாக ஆதித்யா. அண்ணா என்ன கௌரவ் ஏதோ சொல்ல முயல, இவ பேசுற பேச்சுக்கு வாய் வேணா வலிக்கும், அதை கொஞ்சம் மூட சொல்லு என்றான் ஆதித்யா தொடர்ந்து. இந்த அண்ணன் ஏன் தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறான் என்று கௌரவுக்கு தோன்றியது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்னைக்கு நடந்தது அன்னைக்கே முடிஞ்சது, சாரியும் கேட்டாச்சு. கௌரவ் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் வீட்டுக்கு அவனுக்காக வந்தேன் என படபடத்தாள் கீதாஞ்சலி. ஆதித்யாவின் கோபத்துக்கு தூபம் போட்டன அவள் வார்த்தைகள். அவன் வீடாம், இப்போதே பிரித்து பேசுகிறாள், இவளை எல்லாம் குடும்பத்துக்குள் விட்டால் பிளவு உண்டு பண்ணிவிடுவாள் என கடுப்பானான் ஆதித்யா. இவன் சும்மா இருக்க மாட்டான், வேண்டுமென்றே சீண்டி கொண்டிருப்பான். இதற்கு மேல் இங்கே இருந்தால் கௌரவுக்கும் அவளுக்கும் இடையில் விரிசல் ஏற்படும் என்ற எண்ணம் கீதாஞ்சலினுள் எழ, கையில் வைத்திருந்த 2 புத்தகங்களை கௌரவிடம் தந்து, இது உனக்காக வாங்கினேன், ஹாப்பி பர்த்டே கௌரவ், நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு திரும்பினாள். ஆதித்யாவிடம் திட்டமும் அதுதான். அவளை வம்புக்கு இழுத்தால் அவளும் பதிலுக்கு பதில் அவனை பேசுவாள். அதை கௌரவ் நன்றாக கேட்டுக்கட்டும். அது கீதாஞ்சலியின் மேல் இன்றில்லை என்றாலும் கூடிய விரைவில் மனக்கசப்பை உண்டாக்கும். என்ன இருந்தாலும் அவன் அண்ணனை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான் என எண்ணி இருந்தான் ஆதித்யா. கீது, என்னது இது? அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமே என ஆதித்யாவின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கி கௌரவ் பேச, ஆதித்யாவுக்கு அது முற்றிலும் ரசிக்கவில்லை. அவனை பற்றி இவளிடம் என்ன சொல்லி வைத்திருக்கிறான்? அதானே, ஆதித்யாவை யார் மட்டம் தட்டி பேசினாலும் அதை பொறுத்து கொள்ள மாட்டான் என கௌரவ் சில நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தான். அதனால்தான் அவள் மேல் அத்தனை கோபம் போலும். அவள் தான் இனி வாயை வைத்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும், எல்லாம் கௌரவுக்காக என கீதாஞ்சலி முடிவெடுத்து கொண்டாள். அதே சமயத்தில் மற்றவர்களும் வந்து சேர அப்பேச்சு அத்துடன் முற்று பெற்றது. கௌரவ் அவர்களை வரவேற்க ஆதித்யாவும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றான். கௌரவின் மற்ற நண்பர்களும் ஆதித்யாவின் தகுதி என்ற கோட்டுக்குள் வரவில்லை என்றாலும் அவனை பார்த்ததும் ஒன்று ஆச்சரியம் அடைந்தார்கள். இல்லை, அவன் உயரத்தை பார்த்து அவனுடன் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டினார்கள். அவன் தகுதியை மதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடன் பேசுவது தவறில்லை என ஆதித்யா பேசினான். அதோடு அவனது பிடித்தமின்மையையும் புறக்கணிப்பையும் கீதாஞ்சலிக்கு தெரியப்படுத்தவும் வேண்டும் என்பதால் வேண்டுமென்றே அவளிடம் மரியாதை நிமித்தம் கூட சிரிக்கவில்லை. நண்பர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கலாட்டா செய்து பேசிக்கொண்டிருக்க கீதாஞ்சலி முள்ளின் மேல் அமர்ந்திருப்பதைப் போல் அமர்ந்திருந்தாள். வாயை திறந்து கௌரவின் இந்த சந்தோஷ தருணத்தை கெடுத்துவிட வேண்டாம் என்ற அக்கறையில் அமைதி காத்தாள். அது கௌரி சங்கருக்கு பொறுக்கவில்லை. கீது, எப்பொழுதும் பேசியே கொள்ளுவ, இன்னைக்கு என்ன ஆச்சு? நீ என்ன நடிச்சாலும் நீ வாயாடின்னு கௌரவ் வீட்டில் தெரியாம போகாது. அதான் காலேஜில் சாம்பிள் காட்டிட்டியே என கௌரி சங்கர் சொல்ல, இவன் வேற நேரங்காலம் தெரியாம வம்பு இழுக்கிறான் என மனதுக்குள் சலித்து கொண்டாள் கீதாஞ்சலி. ஆமா, நீ ஏன் கண்ணாடி போட்டுட்டே இருக்க? டாக்டர் உன்னை அதிகம் போட வேணான்னு சொன்னாரே என கௌரி சங்கர் அதை கலற்ற பதில் சொல்லாமல் கீதாஞ்சலி அதை கையில் வாங்கி கொண்டாள். அப்புறம் உன் கிளாமர் கிளாமர்னு எல்லாம் என்ன ஆகிறது என தொடர்ந்தான். அவள் சொல்லிக் கொள்வதைப் போல் அல்லாமல் கண்ணாடி அவள் முகத்துக்கு இன்னுமே அழகை கூட்டியது. சொல்லப்போனால் அவள் மொழியில் அவளது கிளாமரை கூட்டிக் கொண்டிருந்தது என அவர்களது பேச்சை கேட்டு கொண்டிருந்த ஆதித்யாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. வண்டி ஓட்டும் பொழுது அல்லது தொலைக்காட்சி பார்க்கையில் மட்டும் அவளை கண்ணாடி அணிய சொல்லியிருந்தார் மருத்துவர். பெரிதாக அவளுக்கு கண்களில் பிரச்சனை இல்லை. அதனால் அடிக்கடி உபயோகித்து அதையே பழக்கமாக்கி கொள்ள வேண்டாம் என்பதால் அப்படி அறிவுறுத்தியிருந்தார். கௌரவின் வீட்டுக்குள் நுழைந்ததும்
ஆதித்யாவை பார்த்ததும் அவள் கண்ணாடியை பற்றி மறந்தே போனாள். அதைதான் கௌரி சங்கர் ஞாபகப்படுத்தி கொண்டு இருந்தான். நான் சைட் அடிக்கிற மாதிரி இங்க யாரும் இல்ல. அதனால் நம்மளை யாரு பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, அதனால் அப்படியே விட்டுட்டேன் என்றாள் கிண்டலாக கீதாஞ்சலி. அதை கேட்ட ஆதித்யா பட்டென்று அவளை திரும்பி பார்த்தான். இவள் வேண்டுமென்றே சொல்கிறாளோ என அவள் முகத்தில் தோன்றிய பாவனையிலிருந்து படிக்க முயன்றான். ஒன்றும் தெரியவில்லை. இவ இருக்கிற லட்சணத்துக்கு சைட் அடிக்க இவ ஆளை தேடுகிறாளா என சற்று முன்னர் நினைத்ததற்கு மாறாக முகத்தை சுளித்து கொண்டான். கௌரவ், நீ சைட் அடிக்க கூட லாய்க்கில்லையேன்னு சொல்றாடா. உன் பாடு திண்டாட்டம்தான் என கௌரி சங்கர் நண்பனை வார ஆதித்யா அவன் சொன்னதை உள்வாங்கி அசை போட்டு கொண்டிருந்தான். அதே சமயத்தில் கௌரி சங்கரின் கைபேசி நீ சிரிச்சா போதுமே நான் வாழவே என சினிமா பாடல் ஒன்றை பாடியது. அதை கேட்ட ஆதித்யாவோ கௌரவை முறைத்தான். இது போன்ற அர்த்தமற்ற பாடல் வரிகளை கேட்டு இன்றைய இளைய சமுதாயம் கெட்டு போகிறது என்ற எண்ணம் ஆதித்யாவுக்கு. சாப்பாடு, தூங்குனா யாரா இருந்தாலும் வாழலாம் என ஆதித்யாவின் மனதில் ஓடியதை கௌரவ் படித்தாலும் அவனால் என்ன செய்ய முடியும்? கைபேசி அவனது அல்லவே. கௌரவின் நண்பர்கள் வந்து அத்தனை நேரமாகியும் அவன் பெற்றோர்கள் அவர்கள் கண்களில் படவில்லை. இவர்களை எல்லாம் மெனக்கெட்டு போய் பார்க்க வேண்டுமா என்ற தலைக்கணம். எங்கடா அம்மா என கைபேசியில் பேசி முடித்த கௌரி சங்கர் எப்பொழுதும் போல் கௌரவிடம் இயல்பாக கேட்டான். நண்பர்களின் பெற்றோர்களிடம் இப்படி இயல்பாக பேசி பழக்கம் அவர்களுக்கு. இதுவரையில் யாரும் முகத்தை திருப்பி கொண்டு சென்றதில்லை. அது அவங்க ரூம்ல இருக்காங்க என கௌரவ் சொல்ல, எங்களுக்கு அறிமுகப்படுத்துடா என்றான் கௌரி சங்கர். அவங்க இப்போ மெடிடேஷன்ல இருப்பாங்க என கௌரவ் மழுப்ப, அதற்கு மேல் எப்படி கேட்பது என விட்டுவிட்டான் கௌரி சங்கர். உன் ஃப்ரெண்ட்ஸை அறிமுகப்படுத்துறேன்னு என் கதவை வந்து தட்டாத, நான் கீழே வரப்போ பார்த்துக்கலாம் என காலையிலே அன்னை பார்வதி சொல்லிவிட்டார். அவர்கள் கலாட்டாவாக பேசிக்கொண்டிருக்க ஆதித்யா அங்கேதான் இருந்தான் என்றாலும் அவன் கைபேசியில் ஏதோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். இவர்களிடம் எதுவும் பேசவில்லை என்றாலும் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தான் ஒன்று விடாமல். உணவு வேலை நெருங்கும் சமயத்தில், டே பசிக்குதுடா என கௌரி சங்கரே மீண்டும் உணவை பற்றி நினைவூட்ட, சாப்பாட்டு ராமா மானத்தை வாங்காதடா என காயத்ரி கிசுகிசுத்தாள். காயத்ரி ரகசியமாக சைட் அடித்து கொண்டிருந்த ஆதித்யா அங்கேதானே இன்னும் இருக்கிறான். அவன் இவர்கள் பேசுவதை வேறு கேட்டுக்கொண்டிருக்கிறானே. அவன் முன்னால் இப்படியெல்லாம் பேசினால் அவன் அவர்களை பற்றி என்ன நினைப்பான்? காயத்ரி அவனை மயக்கத்துடன் பார்ப்பதும் ஆதித்யாவுக்குமே தெரிந்தது. அதையெல்லாம் நான் காப்பி குடிப்பது போல் அன்றாடம் நடப்பவை என்ற இருமாப்புடன் அமர்ந்திருந்தான். காயத்ரி, நீங்க எல்லோரும் எப்பொழுதும் போல என்னோட பழகணும். அதுக்கு தான் நான் யாருங்கிறத கூட மறைச்சேன். அதற்கு அர்த்தம் இல்லாமல் பண்ணிடாதீங்க. கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம் என கௌரவ் சொல்ல ஓகே என்றனர் ஒரு சேர, கீதாஞ்சலியை தவிர்த்து. கீதாஞ்சலிக்கு தான் தீயில் மேல் நின்று கொண்டிருப்பதை போல் இருந்தது. என்னதான் ஆதித்யா அவர்களுடன் பேசவில்லை என்றாலும் அவன் கவனம் முழுவதும் அவர்கள் மேல் இருந்ததை புரிந்து கொண்டாள். வந்ததுமே ஆதித்யா அவளை வம்புக்கு இழுக்காமல் இருந்திருந்தால் கீதாஞ்சலியும் அவனை கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பாள். ஆனால் வந்ததுமே வம்பிழுத்தானே. ஆனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என தேவைக்கும் அதிகமாகவே அவளின் பார்வை ஆதித்யாவின் மேலே இருந்தது. அப்பொழுதுதான் ஆதித்யா கௌரவின் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் எடை போட்டு கொண்டு இருப்பது புரிந்தது. அனைவரும் கை கழுவி எழுந்து செல்ல அவளும் எழுந்தாள். ஒவ்வொருவராக கை கழுவி விட்டு உணவறைக்கு செல்ல கீதாஞ்சலி மட்டும் வாஷ்ரூமுக்கு சென்றாள். கையை கழுவி விட்டு கீதாஞ்சலி வெளியில் வந்த நொடியில் யாரோ அவள் வாயை அடைத்து முரட்டுத்தனத்துடன் கைப்பிடித்து பக்கத்து அறைக்கு இழுத்துச் சென்று தள்ளினர். கல்லூரியில் சக மாணவர்களிடம் பேசுவாள், பழகுவாள், அவ்வளவுதான். நட்பு என யாரிடமும் நெருங்கியதில்லை. அவள் வீட்டில் அப்படி நெருங்க விட்டதில்லை. தன்னை சுற்றி ஒருவரும் இல்லை என ஏனோ அவள் மனம் சலிப்படைய தொடங்கியது. அந்த சமயத்தில்தான், அதாவது கடந்த ஒரு வருடமாக கௌரவ் அடிக்கடி அவன் நண்பர்களை பற்றியும் அவர்களின் கலகலப்பு பற்றியும் ஹரிணியிடம் சொல்ல ஆரம்பித்திருந்தான்.
அதனால் அவளையும் அறியாமல் அந்த வட்டத்துக்குள் தன்னையும் மானசீகமாக இணைத்துக் கொண்டாள். இப்படி ஒரு திடீர் தாக்குதலை எதிர்பாராத கீதாஞ்சலி தடிமாறு போனாள். கௌரவின் வீட்டில் இத்தனை பேர் இருக்கையில் யார் அவளை இப்படி பண்ணக்கூடும் என யோசித்து முடிப்பதற்குள் ஆதித்யாவின் முகம் அவள் கண்களில் பட்டது. இத்தனை நெருக்கமாக ஏன் நிற்கிறான்? ஆதித்யா அதை உணர்ந்ததைப் போல் தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு அது சங்கடமாக இருந்தது. ஆதித்யா தனியாக மாட்டிக்கொண்ட கீதாஞ்சலியிடம் சிறு வயதிலேயே முனைப்பாக இருந்தான். எடுத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன், கத்தாம நான் சொல்றதை கேளு என்றான். திமிரி அவனிடமிருந்து விடுபட முயல முடியாமல் போனது. வாயை பொத்தியிருந்த கையை பலம் கொண்டு பிரித்தெடுத்தவள், பா, என்ன பெர்ஃப்யூம் இது, தள்ளி நில்லுங்க, மூச்சு முட்டுது என்றாள். கத்துவாள் சீருவாள் என எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அவளில் இந்த நடவடிக்கை திகைப்பூட்டியது. இவ்வளவு நெருக்கமா நின்னு மிரட்டியும் உனக்கு பயமா இல்லையா என அவன் அப்பொழுது தள்ளி நிற்காமல் வினவ, எனக்கு என்ன பயம்? நீங்க தான் பயப்படணும். உங்க அழகுல நான் மயங்கிட்டா அப்புறம் நான் நினைச்சாலும் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது என்றாள். அவளை பட்டென உதறி விலக்கி நின்றவன், சீ, என்ன பேச்சு பேசுற? எனக்குள்ள ஃபீலிங்ஸ் வர வைக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அது உன்கிட்ட சத்தியமா இல்லை என்றான். என்ன சொல்வதென்று அறியாமல் அவனுக்கு பிடித்த வார்த்தையான தகுதியை உபயோகித்தான். அப்படி அந்த தகுதி இல்லாதவளை எதுக்கு இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் என்றாள். அவளும் பட்டென்று, பணம் பெருசில்ல, அது இதுன்னு பீலா விட்டா பணமுள்ள பாட்டிய வளைச்சு போட சூப்பரா பிளான் போட்டு நடத்திக்கிட்டு இருக்க போல என கிண்டலாகவே வினவ, நான் எங்க பிளான் போட்டேன் என அவள் குழப்பமடைய, அவளுக்கு கௌரவின் காதல் பற்றி இன்னுமே தெரியாது என சுதாரித்தான் ஆதித்யா. எப்படியும் பணம் சம்பாதிக்கிற ஆளை தானே கல்யாணம் பண்ண போற, அப்போ உன் கொள்கை என்ன ரக்க முயற்சி பறந்து போயிடுமா? அதை சொன்னேன் என சமாளித்தான். அவனை, நீ எல்லாம் எப்படி பெரிய தொழிலதிபர் சொல்லலியோ, அத்தியாவசிய தேவைகள் இருக்கே, பெருசில தான், ஆனா பணம் தேவையில்லைன்னு என்றாள். அப்போ என்ன மாதிரி ஒரு இளிச்சவாயன் பணம் வச்சிருக்கிறவன் கிடைப்பான், மடக்கிடலாம்னு காத்துக்கிட்டு இருக்க? இது வாழ்க்கை, கதையல்ல, அது நடக்காது என ஆதித்யா தம்பி கௌரவை மனதில் வைத்து கொண்டு சொல்ல, உங்கள மாதிரியா? சிச்சி, வ என தன்னையும் அறியாமல் முகத்தை சுளித்து காட்டினாள் கீதாஞ்சலி. அதை அவள் சாதாரணமாக தான் சொன்னாள். இது போன்ற குணம் கொண்டவனுடன் ஒரு காலம் அவளால் இருக்க முடியாது என்பதை அவனுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படி சொன்னாள். ஆனால் அவளின் முகபாவம் அருவருப்பை காட்டியதாக நினைத்தான் ஆதித்யா. ஏற்கனவே அவன் அகம்பாவத்துக்கு நேரம் காலம் பற்றி எல்லாம் கவலை இருக்காது, இப்பொழுது கேட்கவும் வேணுமா? திகு திகுவென பற்றி எரிந்தது. உன் தகுதிக்கு உன்னை என் வீட்டில விட்டதே பெருசு, உனக்கு நான் வேணுமா? கௌரவ் ஒரு பிரெயின்லெஸ் இடியட், யார் கூட பழகுறதுன்னு கூட அவனுக்கு விவஸ்தையே இல்லை. கூறிய வார்த்தைகளை அவள் மேல் எறிந்தான். ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, மறைக்காமல் அவள் சொல்ல, என மனதில் தெரியுதுல்ல, அப்போ அவனை விட்டுட்டு போ. உன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் மோசமா மாறிட்டான். இது வரைக்கும் எதுக்கும் எங்க பேச்சை தட்டாதவன் இப்போ எல்லாத்துக்கும் எங்களை எதிர்க்கிறான், அடம் பிடிக்கிறான் என்றான் ஆதித்யா. ஓ, அதுதான் பிரச்சனையா? ஆனா அவனோட நியாயமான ஆசைகள் நீங்க ஏன் எதிர்க்கணும் என வாதிட்டாள். கௌரவின் நலனுக்காக என எண்ணி பேசினாள். இங்க பாரு, அவன் என் தம்பி, என்ன செய்யணும் என எங்களுக்கு தெரியும். மரியாதையா அவனை விட்டு விலகிடு. நீ கொடுக்கிற தைரியத்துல தான் இப்படி ஆடுறான். அப்போ உங்க தம்பி உங்களுக்கு கீழேயே அடிமை மாதிரி எப்பொழுதும் இருக்கணும். தைரியமா எதையும் தனித்து செய்யக்கூடாது என அவன் லட்சியத்தை நினைத்து கீதாஞ்சலி பேச, இப்படியே அரஞ்சனா என கையை ஓங்கியவாறே அவள் அருகில் சென்றான் ஆதித்யா. என்றாவது கௌரவை பற்றி அவன் அப்படி நினைத்திருப்பானா? அவனும் அவர்கள் தொழிலில் கால் பதித்தால் இன்னும் பல வெற்றிகளை குவிக்கலாம். இப்பொழுது கொட்டி கொடுக்கும் பணத்தை விடவும் அதிகம் சம்பாதிக்கலாம். அதனால்தானே கௌரவ் தனித்து செய்ய துடிக்கும் தொழிலை கூட வேண்டாம் என மறுத்தான். அதில் அவனால் பெரிதாக முன்னேற முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. ஒரு அண்ணனாக அவனுக்கு நல்வழி காட்ட வேண்டுமே. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவன் மேல் பொறாமைப்படுகிறேன் என குற்றம் சாட்டுகிறாள் இவள். இவளை வீட்டுக்குள்ள விட்டாலே குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பெருகிவிடும் போல.
அவன் கையை ஓங்கி கொண்டு வரவும் பயந்து நடுங்குவாள் என எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் ஆதித்யா. அவளை அடிக்கும் எண்ணம் எல்லாம் இல்லை. சின்ன குழந்தையை அதட்டுவது போல் பயமுறுத்த மட்டுமே நினைத்தான். ஆனால் தைரியமாக, வாடா வா, என் மேல கை வைத்து விடுவியாயா என்பது போல் கீதாஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். சொன்னா கேட்க மாட்டியா? உன் அளவுக்கு என்னை ஏன் இறங்க வைக்கிற? என கையையே இறக்கியவாறே அவளிடமிருந்து விலகினான் ஆதித்யா. ஆனால் அதற்குள் அவள் சினத்தை மூட்டி விட்டிருந்தான். இங்க பாரு, என்னை விளக்க சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எங்களுக்கு நடுவுல வர நீங்க யாரு என அவள் தங்கள் நட்பை நினைத்து கூற, நான் யாரா? என் தம்பியோட வாழ்க்கை, அப்படியெல்லாம் பழக விட மாட்டேன் என்றான் ஆதித்யா. அவன் லட்சியம் பற்றி பேசுகிறான் என எண்ணிக்கொண்ட கீதாஞ்சலி, அது உங்க சாமர்த்தியம். இப்படி கூட்டிட்டு வந்து மிரட்டுனா பயந்துருவேனா? முடிஞ்சதை பாருங்க, என்னை தேடுவாங்க என அடிக்குரலில் சொன்னவள், கௌரவ் என சத்தமாக அழைத்தவாறே அங்கிருந்து நகர்ந்தாள். அதற்கு மேல் ஆதித்யாவால் என்ன செய்ய முடியும்? கௌரவ் வந்து விடுவான். தம்பியின் முன்னால் அவளிடம் வாதம் செய்தால் அவனுக்கு பிடிக்காது. அவனின் பிடிவாதமும் வலுப்படும். செல்லும் அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த ஆதித்யா, கண்டிப்பா உன்னை அவன் வாழ்க்கையில் நுழைய விட மாட்டான். உங்களை பிரிக்கிறேண்டி என முணுமுணுத்தான். அவன் சொல்வது அவளது காதுகளில் துல்லியமாக விழுந்தது. என்ன சொல்கிறான் என ஒரு நொடி திகைத்தவள், அவர்கள் இருவரும் காதலிப்பதாக எண்ணிக்கொண்டான் போல என்ற உண்மை புரியவே அவளுக்கு சிரிப்பு வந்தது. திரும்பி சென்று ஆதித்யாவிடம், அப்படியெல்லாம் இல்லை என்று விலக்கிவிட ஒரு நொடி போதும். ஆனாலும் அவன் பேசிய பேச்சுகளுக்கு படட்டும் என எண்ணியவாறே திரும்பினாள். மலர்ந்த புன்னகையை மறைக்காமல், முடிஞ்சா செய்ய என முன் அறைக்கு சென்றாள். அவள் சென்றாலும் அவளின் வாசம் மட்டும் அந்த அறையை விட்டு அகலாமல் அங்கேயே சுற்றி கொண்டு இருந்தது. ஏனோ ஆதித்யாவின் சுவாசத்தை வற்றச் செய்தது. இவள் சொல்வதை பார்த்தால் இவளுக்கும் கௌரவ மேல் விருப்பம் இருக்கும் போல் தெரிகிறதே என ஆதித்யா முடிவு கட்டி கொண்டான். அதே சமயத்தில் ஆதித்யாவின் சித்தி மகன் ஆகாஷ் ஆதித்யாவை தேடி அவன் வீட்டுக்கு தங்கை ஹரிணியுடன் வந்தான். அவர்களை வரவேற்க ஆதித்யாவும் உடனே முகத்தை சரி செய்து கொண்டு முன்னறைக்கு சென்றான். இப்பொழுது அவர்கள் அரவம் கேட்டு பார்வதியும் வரதராஜனும் தங்கள் அறையிலிருந்து கீழே இறங்கி வந்தனர். கௌரவின் நண்பர்களை பார்த்து ஒரு சொல், ஒரு புன்னகை என ஒன்றுமில்லை. வேண்டாத விருந்தாளிகள் வந்திருப்பதைப் போல் இருந்தது அவர்களது நடவடிக்கை. ஆனாலும் கௌரி சங்கர் அதை சட்டை செய்யாமல் தொணத்து கொண்டிருந்தான். ஹரிணிக்கு கௌரவின் நண்பர்களில் கலகலப்பு மிகவும் பிடித்தது. அவர்கள் வீட்டில் அவளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருந்தனர். பார்வதியின் தங்கை எப்படி இருப்பார்? ஹரிணி பெண் என்பதால் கட்டுப்பாடுகளுக்கும் அதிகம். அனைத்துக்கும் சிறு வயதிலிருந்தே கட்டுப்பட்டு பழகியவள் ஹரிணி. ஆனால் இன்று கௌரவ் அவன் நண்பர்கள் வீட்டுக்கு அழைத்து வருகிறேன் என்று சொன்னதுமே ஹரிணிக்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்று பேராவல். இதுவரையில் அவள் அண்ணன் ஆகாஷ் நண்பர்கள் என வீட்டுக்கு அழைத்து வந்தது வெகு சிலரையே. அவர்களுள் பெரும்பாலும் குடும்ப நண்பர்களின் வாரிசாகவே இருந்தனர். அதனால் அவர்கள் நண்பர்கள் என அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அவள் அண்ணனுக்காவது அந்த சலுகை இருந்தது. அவளுக்கும் அதுவும் இல்லை. கல்லூரி, அதை விட்டால் வீடு. அவர்களின் கார் அவள் கல்லூரி முடியும் தருவாயில் வந்து காத்திருக்கும்.